வகுப்பு கணித புத்தகத்தில் பக்கம் எண் 19 இருக்கிற பயிற்சி 1.1 இருக்கிற கோடிட்டிடங்களுக்கு விடை காண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற எண்களுக்கிடையே இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ -19/5 என்பது ஒரு குறை விகிதமுறு எண். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா எண் கோடு வரைஞ்சி கண்டுபிடிக்கலாம். இது வந்து குறை விகிதமுறை எண்ணாக இருக்கிறதுனால குறை எண்கள் மட்டும் எழுதிக்கலாம். 0, -1, -2, -3, -4, -5 போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பகுதி பாருங்கள், பகுதி 5 இருக்கிறதுனால இந்த ஒவ்வொன்றையும் 5 பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5. இந்த 0லேருந்து -1க்கு 5 பகுதிகள், -1லேருந்து -2 5 பகுதி, -2லேருந்து -3 5 பகுதி, -3லேருந்து -4 5 பகுதி, இப்படி 5 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு எப்படி நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை விட்டுருங்க, 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து -1 கீழ் 5, இது -2 கீழ் 5, -3 கீழ் 5, -4 கீழ் 5, -5 கீழ் 5. -5 கீழ் 5 என்பது -1 ஆகிடும். அப்புறம் -6 கீழ் 5, -7 கீழ் 5, -8 கீழ் 5, -9 கீழ் 5, -10 கீழ் 5 என்பது -2 ஆகிடும். அப்புறம் -11 கீழ் 5, -12 கீழ் 5, -13 கீழ் 5, -14 கீழ் 5, -15 கீழ் 5, -16 கீழ் 5, -17 கீழ் 5, -18 கீழ் 5, -19 கீழ் 5. அப்போது இந்த -19/5 எந்த இரண்டு முழுக்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா -3க்கும் -4க்கும் இடையில் உள்ளது. இப்படி நம்ம எண் கோடு வரைந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா -19/5 என்ற விகிதமுறை இது வந்து ஒரு தகா பின்னமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். -19ல் எத்தனை 5கள் இருக்குது? -3 5கள் இருக்குது. மீதி 4/5. ஸோ இது வந்து -3 விட அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எதுக்கு நடுவில் இருக்கும்? -3க்கும் -4க்கும் இடையில் உள்ளது. அப்போது -19/5 என்பது -3க்கும் -4க்கும் இடையில் உள்ளது. அடுத்த கேள்வி, 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் என்னது? அப்போ தசம வடிவத்தில் எழுதும்போது இந்த விகிதமுறையினை எழுதிக்கோ. கீழே பகுதியில் மைனஸ் இருந்தால் தொகுதி கொண்டு போய்க்கணும். அப்போ -15/4 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியை வந்து 10 அடுக்குகளாக மாற்றிக்கணும். என்னெல்லாம் 10 அடுக்குனா 10, 100, 1000, 10,000, லட்சம், இப்படி ஒன்று ஒன்றா தான் இது வந்து 10 அடுக்குகளாக மாற்ற போகிறோம். அப்போ 4 வந்து 10ஆக மாற்ற முடியாது. 10க்கு அடுத்த அடுக்கு எது? 100. அதனால 100ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும்? இதை வந்து 25ஆல் பெருக்கிக்கணும். இதை மட்டும் 25ஆல் பெருக்கக்கூடாது, மேலே 25ஆல் பெருக்கிட்டோன்னா நமக்கு இது கீழே 100 வந்துடும், மேலே 2ஐயும் பெருக்கணும்னா -375 வருது. இப்போ இதை வந்து 100ஆல் வகுக்கிறதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது. 100ஆல் வகுக்க வேண்டாம், இதை அப்படியே எழுதிட்டு இந்த 100களில் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 0 இருக்குது. அதனால் இடதுபுறமாக, வலதுலேருந்து இடதுபுறமாக எத்தனை 0 இருக்கோ அத்தனை இலக்கங்கள் தாண்டி புள்ளி வச்சிடணும். 1 இலக்கம், 2 இலக்கம், இங்கே 2 0 இருக்கிறதுனால இடது பக்கமாக 2 இலக்கங்கள் தாண்டி புள்ளி வச்சிடணும். அப்போது எதுக்கு நடுவில் வரும்? 3க்கும் 7க்கும் நடுவில் புள்ளி வரும். அப்போது 15/-4 தசம வடிவம் வந்து -3.75. அடுத்தது மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷிலிருந்து சம தொலைவில் இருக்கும். இந்த 2 எண்ணுமே வந்து ஒரே எண். இது ப்ளஸில் இருக்குது, அதாவது மிகையில் இருக்குது, இது குறையில் இருக்குது. அப்போ எதுலேருந்து தான் சமத்தொலைவில் இருக்கும்? 0விலிருந்து சமத்தொலைவில் இருக்கும். அடுத்த கேள்வி, -15/24, 20/-32, -25/40 என்ற வரிசையில் அடுத்த விகிதமுறு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து இப்போ இது வந்து -15/24, இந்த மைனஸை மேலே தொகுதியில் எழுதிக்கிங்க. -20/32, -25/40. அடுத்த விகிதமுறு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எதனுடைய மடங்கு? 5இன் மடங்கு. அப்போது -15, -20, -25, அடுத்த மடங்கு என்ன வரும்? -30. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து 8இனுடைய மடங்கு. 24, 32, 40. அடுத்த மடங்கு எது? 48. அப்போ இதுக்கு அடுத்த விகிதமுறு எண் -30/48.
ஐந்தாவது கணக்கு வந்து 58/-78 திட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திட்ட வடிவம்னா ரெண்டுத்தையும் ஒரே எண்ணால் வகுத்து வரணும். எப்போ அது வந்து ஒன்றால் மட்டும் வகுப்படும் சூழ்நிலை வருதோ அது வரைக்கும் நம்ம வகுத்தே போகணும். இது ரெண்டுமே இரட்டை எண்கள், 8ல் முடிஞ்சிருக்கு, அதனால் 2ஆல் வகுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குனால இங்கே மைனஸ் போட்டுட்டு 2ஆல் வகுக்கும்போது 2 2 4 மீதி 1 9 2 18. இங்கே 3 2 6 மீதி 1 9 2 18. அப்போ 58/-78 திட்ட வடிவம் வந்து 29/39. நன்றி.